ஹாய் காய்ஸ், இன்னைக்கு எங்க அம்மா வந்து பொங்கல் வரிசை கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் லஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு அதாவது அவங்க கூட இன்னைக்கு vlogல ஷேர் பண்ண போறேன். ஸோ அவங்க எப்படியுமே 1 o'clock தான் சாப்பிடுவாங்க. அவங்க அந்த வேல இருக்காங்க. நான் செய்ய போற ரெசிபி வந்து சுட சுட அப்படியே செஞ்ச உடனே சர்வ் பண்ணா நல்லா இருக்கும். அது ஆறுனா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால நான் எல்லாமே ப்ரெப் பண்ணி வச்சிருக்கேன். அவங்க வந்த உடனே அடுப்புல ஏற்றி சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ அது என்ன ரெசிபின்றத இப்போ பார்க்கலாம். நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ஹர்ப் ரைஸ் வித் creamy chicken sauce and saute vegetables. இதுதான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோட அம்மாவோட ரெசிபிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்டாக சவுத் இண்டியன் ஸ்டைல் ரெசிபிஸ் தான் இருக்கும். அண்ட் நாங்கள் வீட்டுக்கு போனாலே சாதம், ரசம், குழம்பு, கூட்டுன்னு வெஜ்லேயும் இருக்கும், நான்வெஜ்லேயும் சிக்கன், மட்டன், ப்ரான், ஃபிஷ்ஷுன்னு இருக்கும். மோஸ்ட்டாக நான் ஃபாலோ பண்ணுறது எங்கள் அம்மாவோட ரெசிபி தான். அதனால நான் அந்த சவுத் இண்டியன் குசின் ஃபாலோ பண்ணுறேன்னா அவங்க சாப்பாடே அவங்களுக்கு நான் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் மோஸ்ட்டாக அது பண்ண மாட்டேன். வெஜ்னா பன்னீர் பட்டர் மசாலா, நான் அந்த மாதிரி கேட்பாங்க. நான்வெஜ்னா நான் செய்யற ஸ்பெஷல் ரெசிபிஸ் கேட்பாங்க. ஸோ அதுல ஒண்ணுதான் இது பாஸ்தா அண்ட் ஹர்ப் ரைஸ்லாம். ஸோ அதுதான் இன்னைக்கு செய்ய போறேன். அம்மா எப்படி ரியாக்ட் பண்றாங்க சமையலுக்குன்னு பார்க்கலாம். அதோட ரெசிபி நான் சவுதி சமையல்ல உங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஷார்ட்ஸா குயிக்கா நான் அதை ஷேர் பண்றேன். இதுல கொஞ்சம் கிளிம்ஸ் மாதிரி நான் காட்டுறேன். ஐ ஹோப் இன்னைக்கு இதே நல்லா போகும். அண்ட் அந்த வரிசை வைக்கிற vlog எல்லாமே கௌதி சோபில வரும். நீங்க மறக்காம அதையும் செக் பண்ணுங்க. அதுக்கு வந்து பிளான்ச் பண்றதுக்காக கேரட், ப்ரோக்கோலி, பீன்ஸ் அண்ட் வந்து கொஞ்சமா பேபி கார்ன்ஸ், இது கூட மஷ்ரூமும் சாட்டே பண்ண போறேன். இப்போதைக்கு கட் பண்ணி வச்சுட்டேன். இதை க்ளீன் பண்ணி இப்போ நம்ம கொஞ்சம் பாயில் பண்ணோம் சுடு தண்ணியில. ஸோ வந்தோடனே கொடுக்கறதுக்காக லெமன் ஜூஸ். என் தம்பிக்கு லெமன் ஜூஸ்னா பிடிக்கும். அம்மா காஃபி கேட்டாங்கன்னா காஃபி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ லெமன் ஜூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ நான் வந்து மோமோஸ் செய்யலான்னு கொஞ்சம் மாவும் பிசைஞ்சு வச்சிருக்கேன். ஸோ ராகேஷ்க்கு வந்து சிக்கன் மோமோஸ் அவ்வளோவா பிடிக்காது. ஆனா இங்க வந்து எனக்கு வரிசை வச்சுட்டு அம்மா வந்து அக்கா வீட்டுக்கு போறாங்க. புக்கு குட்டி, மாமாஜி அண்ட் என் அக்காவுக்கும் மோமோஸ் நான் செய்யறது கொஞ்சம் பிடிக்கும். அதனால அவங்களுக்கு கொஞ்சம் பேக் பண்ணி அனுப்பலான்னு எக்ஸ்ட்ரா செய்ய போறேன். அண்ட் இப்போ ப்ரெப் வேலைலாம் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் அந்த ரைஸ் குக் பண்றது, வெஜிடபிள் பாயில் பண்றதுலாம் பண்ணிடலாம். லெமன் ஜூஸ் ரெடி. அவங்க வந்து அன்னைக்கு சர்வ் பண்ணிடலாம். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு இது வந்து சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் நீங்கள் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். தீபாவளிக்கு பார்த்தது பொங்கலுக்கு வந்து எப்படி கைஸ் அம்மா வந்தாச்சு. அம்மாவும் தம்பி தான் வந்திருக்காங்க. அப்பாவுக்கு வேலை இருக்குன்னு வரல. ஆஸ் யூஷுவல். ஏன் வரலன்னு நிறைய பேர் கேட்பீங்களா? எங்களுக்கு இது பழகிடுச்சு. அப்பா எப்பவுமே மோஸ்டா எந்த இதுலயும் கலந்துக்க மாட்டாங்க. அவங்க வேலை அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. மோஸ்டா 99% அவங்க அந்த 1% அவங்களோட வேலையில இருந்து லீவ் எடுக்கிறாங்கன்னா அது வந்து கடவுளுக்கான ஒரு நாளா தான் இருக்கும். அதாவது பூஜை, கோவில் போகணும், வேண்டுதல் இருக்கு, அதுக்காக மட்டும் தான். தீபாவளி பொங்கலுக்கு கூட அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க, கோவில் ஸ்டுடியோவில் உட்காந்துப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு எங்க அப்பா ஒரு வேலை மேல பற்று கொண்ட ஒரு ஆளு. அது எங்களுக்கு சின்ன வயசுல இருந்து பழகிறதுனால சம்டைம்ஸ் அது வந்து ஹர்ட்ஃபுல்லா இருக்காது. சம்டைம்ஸ் வரலையேன்னு ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் இருக்கும். போய் சண்டை போடுவோம், அப்படியே சமாளிச்சிருவாங்க. இன்னைக்கும் அதே தான் நடந்திருக்கு. பாஸ்மதி ரைஸ் போட்டாச்சு. இது வந்து ஒரு 10-15 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து பிளான்ச் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே மூடி வச்சா நல்லா குக் ஆயிடும். இதை வந்து நம்ம பட்டர், பெப்பர்லாம் போட்டு சாட்டே பண்ணோம். ரைஸ் இது குக் ஆகிறதுக்குள்ள நம்ம சாஸ் பண்ண போகிறோம். ஒயிட் சாஸ்க்கு பட்டர், மைதா, பால் சேர்த்து லம்ஸ் இல்லாம கலரணும். இதுக்கப்புறம் இதுல ஃப்ரெஷ் கிரீம், அதுக்கப்புறம் சீஸ், பெப்பர், சீசனிங்லாம் சேர்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த லம்ஸ் இல்லாம கலரிக்கணும். இப்போ இதுல கார்லிக் போட்டுக்கலாம், மரிக்கணும். இது கூட கொஞ்சம் பெப்பர். இந்த சாஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஃப்ரெஷ் கிரீம் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பேன் இங்கே வச்சுட்டு இது சிம்ல கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள இந்த கேப்ல நம்ம வெஜிடபிள்ஸ் சாட்டே பண்ணிடலாம்.
சுட சுட சாட்டே வெஜிடபிள்ஸ், சுட சுட கிரில்டு மஷ்ரூமா இல்லை சாட்டே மஷ்ரூம்ஸ், pan fried chicken. அப்படி மலை சாரல் போல் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் தூவி விட்டுறாங்க. இப்போதான் ஏற்றாங்க, நல்லா சுட்ட சுட்ட சாப்பாடு கொடுக்க போகிறாங்க. ஒயிட் சிக்கன் இது என்னென்ன இருக்குது சொல்லுங்கள். இது வந்து ஹெர்பல் ரைஸு, சூப்பர். இது வந்து சிக்கன் ஒயிட் சாஸ் பாஸ்தா, ஒயிட் சாஸ் கிரேவி, இது வந்து வெஜிடபிள்ஸ். நல்லா இருக்குமா? அப்படிதான் அது சாப்பிட்டாதான் டேஸ்ட். கைஸ், என்னோட சமையல் செமையா இருக்குன்னு எல்லாரும் காலி பண்ணிட்டாங்க. அதோட ரெசிபிலாம் சோபி சமையலை ஷேர் பண்றேன். அதோட vlog அவங்க சாப்பிட்டது, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்ற vlogலாம் உங்களுக்கு கௌதி சோபியில் வரும். அங்கே ஒரே குத்தா இருக்கு குக்கி கப் கேக்கோட. இப்போ வந்து டெசர்ட் டைம். அவங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் கேக் தான் சர்வ் பண்ண போறேன். ஹாப்பியா போகுது டைம், ஜாலியா இருக்கு. இப்போ இந்த டெசர்ட்டை சர்வ் பண்ணிட்டு நம்ம கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து அவங்களுக்கு மோமோஸ் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த மோமோஸும் செஞ்சு கொடுத்துட்டு நான் புக்குவை பார்த்து இப்போ அம்மா கூட போகலான்னு இருக்கேன். பார்க்குறேன்னா அதே ஆட் பண்ணுறேன். ஸோ கைஸ், ஈவினிங் ஸ்நாக் மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு வந்து சட்னியும் ரெடி. ஸோ இதை அம்மாவுக்கு இப்போ கொடுக்க போகிறேன். என்னோட ஃபேவரட், நான் செஞ்ச அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கிற ரெசிபி. ராகேஷ்க்கும் பிடிக்கும், ஆனால் சிக்கனோட பிடிக்காது அவனுக்கு. இதை சர்வ் பண்ணிடலாம். நல்லா இருக்கு. பை 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 பை.